அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்குத்தான் இந்த பதிவு. போதும்டா இந்த வாழ்க்கை. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சாலும் ஒரு 10 ரூபாய் என்னால் மீதி வைக்க முடியல. எவ்வளவு நேரம் நான் குடும்பத்திற்காக செலவிட்டு குடும்பத்திற்காக நான் பாடுபட்டாலும் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை. தொழில் செய்கிற இடத்துலையும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை. எனக்கு இருக்கக்கூடியது எல்லாமே போட்டி, பொறாமை. இப்படியே என் வாழ்க்கை போயிட்டுருக்கே, என் வாழ்க்கையோட சூழ்நிலை மாறாதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, மேஷராசி அன்பர்களே கவலைப்படாதீங்க. இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் போங்க, சஷ்டி திதியில் போங்க, அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போங்க. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமாவது மேஷராசி அன்பர்கள், அதாவது இந்த மன சூழ்நிலையில இருந்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டுமாவது போயிட்டு வாங்க. பழனியில் பார்த்தீங்கன்னா நவ கிரகத்துல செவ்வாயோட வீச்சு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பழனி மலையில முருகப்பெருமான் அந்த செவ்வாயோட வீச்சை நவபாஷான சிலை மூலம் வாங்கிக்கிறாரு. அதனால அதற்கு நம்ம நவபாஷான சிலைக்கு அபிஷேகம் பண்ணும்போது செவ்வாய் தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி செவ்வாயின் வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய இடமான பழனியில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த நாட்கள்ல எப்பவாவது போய் அபிஷேகத்திற்கு உங்களுடைய சொந்த பணத்துல, எனக்கு 10 ரூபா மீதி பண்ண முடியலேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுல ஒரு 10 ரூபாய் மட்டுமாவது எடுத்து அபிஷேகத்துக்கு, நவபாஷான அந்த சிலைக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. அப்படி செய்யும் போது இப்ப நான் சொன்ன அந்த நிலைகள் ஃபுல்லாவே மாறும். எனக்கு தொழிலில் போட்டி, குடும்பத்துல நிம்மதி இல்லை, 10 ரூபா மீதி பண்ண முடியலன்னு ஒரு மனநிலையும் ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, வருடத்திற்கு ஒரு முறை பழனிக்கு போய் முருகப்பெருமான தரிசனம் பார்த்துட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது. நான் ரொம்ப தொலைவில் இருக்கிறேங்க, என்னால் பழனி வரைக்கும் வர முடியாது அப்படிங்கிறவங்க நான் மறுபடியும் சொல்கிறேன், வருடத்திற்கு ஒரு முறை வாங்க. உங்களுக்கு தோதுப்பட்டுச்சுன்னா மாதம் கூட போகலாம், தவறே கிடையாது. உங்கள் 7 தலைமுறைக்கும் குடும்பம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். ஜாதக ரீதியாக தோஷங்கள் இல்லாமல் இருக்கும். ஒரு சில குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா வழியாக தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். செவ்வாய் தோஷம் அந்த குடும்பத்தில் பிறக்கிற அடுத்தடுத்து நிறைய நபர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும், நிறைய நபர்களுக்கு ராகுகேது தோஷம் இருக்கும், நிறைய நபர்களுக்கு புத்திர தோஷம், பித்ரு தோஷம்னு ஒரு சில குடும்பத்தில் தோஷம்னு ஒருத்தருக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா அடுத்தடுத்து வர தலைமுறைக்கெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். மேஷராசி அன்பர்கள் வருடத்திற்கு ஒரு முறை பழனிக்கு வந்துட்டு போங்க. உங்கள் குடும்பத்தில் இந்த தோஷ பிரச்சனையும் நிச்சயமாக இருக்காது. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். மகா பெரியவா அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.